இந்த பேட்சை வாங்குறதுக்காக நான் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். கேட்குறதுக்கு சின்னதாக தெரிலாம், பட் இந்த பேட்ச் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஹைராக்ஸ் ரேஸ் அல்ல, என்னோடய மந்த்ஸ் ஆஃப் ட்ரைனிங், என்னோடய செல்ஃப் டவுட், டிசிப்ளின். நான் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபிட்னஸ் ஈவெண்ட்ஸில் இந்த ஹைராக்ஸும் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ஃபிட்னஸ் ஈவெண்ட்ஸ் தான். அதை கம்ப்ளீட் பண்ணி தான் நான் இந்த பேட்சை வாங்கியிருக்கேன். எஸ், இது வந்து என்னோட ஹைராக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளோட ரேஸ் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நான் போய் வென்யூ ரீச் ஆகிட்டேன். அத்லெட் செக்இன் எங்கே இருக்குது, ரேஸ் கோர்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே செக் பண்ணுறதுக்காக. சண்டே ரேஸ், பட் சாட்டர்டே நான் வந்துட்டேன். அப்போது ப்ரோ கேட்டகரி எல்லாமே வந்து அன்றைக்கி தான் ரேஸ், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஹைராக்ஸில் வந்து 2 கேட்டகரி இருக்குது, ஓப்பன் ப்ரோன்னு 2 கேட்டகரி இருக்குது. எப்படி மென்ஸ், உமன்ஸ் டபுள்ஸ், மென்ஸ் டபுள்ஸ், மிக்ஸ்டு டபுள்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி ஓப்பன் அண்ட் ப்ரோன்னு 2 கேட்டகரி இருக்குது. ஸோ இதில் வெயிட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓப்பனுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும், ப்ரோ கேட்டகரிக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். நான் ஹைராக்ஸை ஃபாரினில் கண்டக்ட் பண்ணும்போது லைவ்லாம் பார்த்துருக்கேன், பட் ஃபஸ்ட் டைமாக நேரில் நான் பார்க்குறேன். பயங்கர இன்டென்ஸாக இருந்துச்சு, அட்ரினலின்லாம் பீக்கில் இருந்துச்சு. அண்ட் ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சு பார்த்தா நாளைக்கு நம்மளோட ரேஸ் இருக்குங்கிறது ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ எல்லா ஒர்க் அவுட் ஸ்டேஷனும் போயிட்டு அங்கே போயிட்டு லைட்டாக இமேஜின் பண்ணி பார்த்தேன், நான் எப்படி பண்ணிவிட்டு எப்படி ரன் பண்ணுவேன். ஸ்கையர்காக இருக்கட்டும், ஸ்லெட் புஷ், பர்பீஸ், வால் பால்ஸ் எல்லாமே வந்து நான் எப்படி பண்ணுவேன்னு இமேஜின் பண்ணேன். எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு, அட் த சேம் டைம் நர்வஸாகவும் இருந்துச்சு. ஹைராக்ஸ்ன்னு இல்லை, எந்த ரேஸாக இருந்தாலும் அதுக்கு முந்தின நாள் நைட் நமக்கு தூக்கமே வராது. என்ன தான் பாடி ரெஸ்ட் வேணும்னு கேட்டாலும் மைண்ட் வந்து ஃபுல்லாக ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும், ரேஸ் கோர்ஸை யோசிச்சுட்டு இருக்கும். அது ரொம்பவே கஷ்டம் அதை யோசிக்காமல் இருக்கிறது. நமக்கு வேறு நீல மெனிஸ்கஸ் இன்ஜுரிலாம் இருந்துச்சு. ஸோ எப்படி நம்ம வந்து பேஸ் பண்ணுறது, எந்த வேகத்தில் ஓடுறது, ஸ்லெட் புஷ்லாம் பண்ணும்போது நீ எப்படி ஸ்ட்ரெயின் ஆகுமா ஆகாதா, நிறையா பாதியிலே வந்து நம்ம வந்து டயர்ட் ஆகிடுவோமா, இந்த மாதிரி மல்டிபிள் தாட்ஸ் வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் யூ நீட் டு ட்ரஸ்ட் யுவர் ட்ரைனிங். நீங்கள் இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க இந்த ரேஸ்க்காக, அதுதான் ஹார்டான பார்ட். நாளைக்கு இருக்கிற ரேஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு பார்ட் அப்படின்னு நினச்சிட்டு we need to rest ourselves. ரேஸ் மார்னிங் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. அந்த நர்வஸ் உள்ள அப்படியே இருந்துச்சு, பட் அட் த சேம் டைம் எக்ஸைட்மெண்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. சுற்றி எல்லாரையும் பார்க்குறேன், எல்லாருமே பயங்கர இன்டென்ஸாக லாக்லைனாக இருக்காங்க. நிறைய பேர் ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டு இருக்காங்க, சில பேர் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, சில பேர் டெரிஃபைடாக இருக்காங்க, ஏன்டா இங்கே வந்தோம் அப்படின்னு. யோசிச்சு பார்த்தா ஐ வாஸ் சம்வேர் இன் பிட்வீன். நான் என்ன ஸ்டேட்டில் இருக்கேன் எனக்கே தெரியல. எத்தையுமே வெளியே காட்டிக்காமல் ஜாலியாக சிரிச்சுட்டு ரேஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு போயிட்டேன். அட் திஸ் பாயிண்ட் தெர் வாஸ் நோ பேக்கிங் அவுட். And then it started. ஹைராக்ஸ் ஆன்லைனில் பார்க்கும்போது ரன்னிங் ரொம்பவே ஈஸியாக தெரிஞ்சிச்சு, பட் அதை ஸ்டேஷனோட கம்பைன் பண்ணும்போது இட் சேஞ்சஸ் எவ்ரி திங். ஒன்று மட்டும் நான் கிளியராக இருந்தேன், ஃபஸ்ட்டே பயங்கரமாக புஷ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எப்போ நான் கேஸ் அவுட் ஆகும்னு எனக்கே தெரியாது, எப்போ என்னோட நீ கிவ் அப் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் ரொம்பவே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய பேஸ் ரொம்பவே ஸ்லோவாக தான் இருந்துச்சு ரன்னிங்கில். அண்ட் ஒர்க் அவுட்டுமே மெதுவாக தான் பண்ணேன். டைமிங் சேஸ் பண்ணுறதோ இல்லை சுற்றி இருக்கவங்க வந்து வேகமாக பண்ணுறதை பார்த்து வேகமாக பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே நான் பண்ணலை. இந்த ஸ்டேஷன் தான் ஸ்லெட் புஷ் ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சு. அதுலேயும் நான் போன லேன் இருக்குல்ல, அந்த லேன் ரொம்பவே ரஃப்பாக இருந்துச்சு. ஸ்லெட் அப்படியே வந்து ஏறி இறங்கும் நான் புஷ் பண்ணும்போது. அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், இந்த ரேஸ் என்னோட ஃபிசிக்கல் கெப்பாசிட்டியை விட என்னோட மென்டல் கெப்பாசிட்டியை பயங்கரமாக சேலஞ்ச் பண்ண போகுதுங்கிறத. What is up? Living off the edge like a barber lining up. Just another day and another dollar, bruh. I'm dialing in, just count it up. Another win, can't get enough. சில ஸ்டேஷன்லலாம் நம்ம பாடியெல்லாம் தாங்கவே முடியாது. இட் ரியலி வாண்ட்ஸ் அஸ் டு ஸ்டாப். பட் நீங்கள் நிற்கலான்னு சுற்றி பார்த்தா கூட எல்லாமே ஃபார்வர்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும். பீப்புளாக இருக்கட்டும், வெயிட்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ஃப்ரண்ட்டில் போய்கிட்டே இருப்பாங்க. அண்ட் சம்ஹவ் தேட் புஷஸ் யூ ஃபார்வர்ட் டூ. நான் ரேஸை ஸ்டார்ட் பண்ணும்போதே எந்த ஒரு டைமிங்கும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. அண்ட் இந்த பாயிண்டில் நான் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் நான் வந்து பெருசாக யோசிக்கல, ஓகேவா? அட் திஸ் பாயிண்ட் இட் பிகேம் அபவுட் சிம்பிளி ஃபினிஷிங். எனக்கு ரேஸை முடிச்சா போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். Don't let them pull you or push you
எந்த காம்படிஷனாக இருக்கட்டும், நம்ம ஜிம்மில் ட்ரைனிங் பண்ணும்போது கூட இருக்கட்டும், என்னோடய லெக் வந்து என்னோடய அட்வான்டேஜாக நான் பார்ப்பேன். ஸோ லஞ்சஸ் மட்டும் நான் அன்ப்ரோக்கனாக பண்ணணும், அதில் வந்து நான் ஃபிக்ஸ் ஆகிருந்தேன். ஸோ என்ன பண்ணேன்னா, இது போக இன்னும் ஒரு ஸ்டேஷன் தான் இருக்குது, ஸோ நம்ம ஆல் அவுட்டாக போயிடலாம்னு சொல்லிவிட்டு லஞ்சஸை நான் அன்ப்ரோக்கனாக பண்ணேன். ஹண்ட்ரட் மீட்டருமே 20 kg வச்சுட்டு அன்ப்ரோக்கனாக பண்ணி கம்ப்ளீட்டும் பண்ணேன். இப்போது இந்த டைமில் நான் அடுத்து 1 km ரன்னிங் முடிச்சுட்டு 100 வால் பால்ஸ் பண்ணணும்னு யோசிக்கும்போது இட் ஃபெல்ட் லைக் சம்திங் இம்பாசிபிள். சர்ப்ரைசிங்லி நான் இந்த ரன்னை ரொம்பவே சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணேன். முடிச்சுட்டு வால் பால் ஸ்டேஷன் உள்ள என்டர் ஆனேன். அண்ட் ஃபஸ்ட்டு பண்ண 25 reps அன்ப்ரோக்கனாக பண்ணேன். அண்ட் அகெயின் ஒரு 20 reps அன்ப்ரோக்கனாக பண்ணேன். தென் அங்கே தான் ஐ ஸ்டார்டட் பிரேக்கிங். இன்னும் 55 reps பண்ணணும். பட் என்னோடய லெக்ஸ், நான் என்னோடய அட்வான்டேஜாக பார்க்குற என்னோடய லோவர் பாடி கிவ் அப் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் பண்ணுற 10 balls-ஐ என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. 9லேயே நான் வந்து கீழே போட்டுட்டேன். அப்போது அந்த டைமில் என் மைண்டில் ஃப்ளாஷ் ஆன ஒரு விஷயம், ராஜா, யூ ஆல்ரெடி டன் த ஹார்ட் பார்ட். ஒவ்வொரு நாளும் நீ இன்ஜுரினால நீ பட்ட கஷ்டம் உனக்கு தான் தெரியும். 2 months-ஆக ட்ரைனிங் கிடையாது, ரேஸில் பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டேன்னு நினச்சேன். பட் இப்போ இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூ ஜஸ்ட் நீட் 50 வால் பால்ஸ். ஓகேவா? என்டையர் ஹைராக்ஸ்லாம் பண்ண வேணாம், 50 வால் பால் பண்ணால் போதும் நீ ரேஸை ஃபினிஷ் பண்ணிடலான்னு என்ன நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு நான் கண்ணை மூடிட்டு வால் பால் பண்ணேன். அண்ட் நான் நினச்ச மாதிரியே ஐ டிட் தட் 100 வால் பால் அண்ட் ஸ்டார்டட் ரன்னிங். நான் ஓடும்போது எனக்கு எதுவுமே தெரில, ஜஸ்ட் அந்த ஃபினிஷ் லைன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது, மற்ற எல்லாமே பிளாக் அவுட். I completed Hyrox. இந்த ஃபீலிங்காக நான் போட்ட எஃபர்ட் எல்லாமே ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து கைஸ். ஹைராக்ஸ் நான் சைன் பண்ணப்போவே எனக்கு தெரியும் இது எனக்கு ஃபிசிக்கலாக சேலஞ்சபிளாக இருக்கும்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். இட் சேலஞ்ச் மீ மென்டலி அண்ட் ஐ லவ்ட் இட். ஓகேவா? அண்ட் ஐ ஆல்ரெடி நோ திஸ் ஒன்ட் பி மை லாஸ்ட் ரைஸ். இது என்னோட லாஸ்ட் ரைஸில் இட் ஜஸ்ட் அ ஸ்டார்ட், இட் ஜஸ்ட் அ பிகினிங்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலோட நாங்கள் இருந்த ஃபுட்ஸ் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் என்ஜாயிங் தட் மூமெண்ட். என்னோட இந்த ஹைராக்ஸ் டாக்குமெண்ட்ரி நீங்கள் ஹைராக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஹைப்ரிட் ஃபிட்னஸ் ரேசஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஃபைனலாக ரெக்கவரிக்காக அல்ட்ரா ஹியூமனோட ரெட் லைட் தெரப்பி எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வென்யூலேருந்து கிளம்பிட்டோம். தென் ரூம் வந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஹோட்டல் போய்ட்டு சாப்பிட்டோம், இங்கே நடந்ததெல்லாம் பற்றி பேசினோம். தென் மறுபடியும் சென்னைக்கு பஸ் ஏறிட்டோம். நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேஸ் டாக்குமெண்ட்ரியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகைன் ஐ எம் ராஜா, யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஹைப்ரிட் அத்லெட். See you guys. Peace.